அமெரிக்காவின் ராட்சசனையே காலி பண்ணிட்டோம். ஈரானின் அதிரடி அறிவிப்பு. உலகமே பயப்படுற USS ஏப்ரஹாம் லிங்கன் கப்பல் மேல ஏவுகணை தாக்குதலா? ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லுது? இதோ முழு விவரம். பிப்ரவரி 28க்கு அப்புறம் மிடில் ஈஸ்ட் ஒரு எரிமலை குழம்பா தகிச்சிட்டு இருக்கு. இப்போ நிலைமை இன்னும் சீரியஸ் ஆகிடுச்சு. நேத்து மார்ச் 25 ஈரான் ஒரு அதிரடி நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அரபிக்கடல்ல நின்னுட்டு இருந்த அமெரிக்காவோட பிரம்மாண்ட விமானம் தாங்கி கப்பலை நோக்கி ஏவுகணைகளை வீசிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண ஏவுகணை இல்ல, காதர் ரக குரூஸ் ஏவுகணைகள். இந்த தாக்குதல்ல அந்த ராட்சச கப்பல் பலத்த சேதமடைஞ்சு பின்வாங்கிடுச்சுன்னு ஈரான் கடற்படை தளபதி மார்தட்டாரு. இது வெறும் உலக அரசியல் இல்ல மக்களே. இந்த மோதல் அதிகமானா நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடுன்னு உயரும். அமெரிக்கா சும்மா இருக்குமா? அவங்க சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கப்பலுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல, இதெல்லாம் ஈரானோட மீடியா ஸ்டண்ட் அப்படின்னு அடியோடு மறுக்கிறாங்க. ஆனா ஈரான் விடுறதா இல்ல, நாங்க பழி வாங்கிட்டோம்னு தொடர்ந்து முழங்குறாங்க. சீனா ரஷ்யாவே மோத தயங்குற அந்த கப்பலை ஈரான் நிஜமாவே தாக்கிடுச்சா, இல்ல இது வெறும் மிரட்டலா? உலகம் இப்போ கலக்கத்துல இருக்கு. வல்லரசு நாடுகளோட இந்த ஈகோ யுத்தம் ஒரு உலகப் போர் வர கொண்டு போகுமோன்னு பயமா இருக்கு. அடுத்த 24 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அமெரிக்கா திருப்பி அடிச்சுமாங்கிறது தான் இப்போதைய கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் சொல்றது உண்மையா, இல்ல அமெரிக்கா மறைக்குதா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அமெரிக்காவின் ராட்சசனையே காலி பண்ணிட்டோம்னு ஈரான் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல.